இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் என்ன, குறைகள் என்னென்ன இருக்கு மக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திருத்தங்கள் மற்றும் சாட்சியாபுரம் பகுதிகளில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது 30 ஆண்டு கால கோரிக்கையா அந்த மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அடுத்து 10 லட்ச தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் பட்டாசு தொழில், அந்த பட்டாசு தொழில் தான் அங்க பேஸே. அங்க நிறைய குளறுபடிகள் இருக்கு, அவங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. அடுத்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திருமங்கலம் அருகே கப்பலூரில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் கோரிக்கையாக இருக்கிறது. வறண்ட பகுதியான விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கைகளாக இருக்கு. இது இனிமேல் வரக்கூடிய எம்பி யார் வர்றாங்க, அவங்க மூலமாக இந்த குறைகள் தீர்க்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது கலை அவர்கள்ட்ட அப்போ பாஜக வெர்சஸ் தேமுதிக அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. இவங்க 2 பேருக்கு இடையில தான் காங்கிரஸ் மாணிக் தாகூர் வந்து அந்த போட்டியில இல்ல, அதுக்கு அவர் மேல அதிருப்தி இருக்கு. இங்க தொகுதி பக்கம் அவர் எதுவும் தலை காட்டவில்லை, தொகுதி பக்கம் அது அவருடைய மக்களுடைய பணிகள் எதையுமே வந்து அவர் பார்க்கவில்லை அப்படிங்கிற குறைகள் இருக்கிறதுனால காங்கிரஸை நான் எடுத்துட்டேன். பாஜக வெர்சஸ் தேமுதிக அப்படிங்கிறதுல பாஜகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். மக்கள் அதற்குத்தான் ஓட்டு போடுவாங்க, இது சட்டப்பேரவை தேர்தல் இல்லை. அப்போ ராதிகா சரத்குமார் பாஜகவில் இருக்கக்கூடியவர் என்னுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் அப்படிங்கிறத முன்னிறுத்துவார். அதே சமயம் இந்த இடத்துல இது ஒரு பின்னடைவா தேமுதிகவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். இல்லை, பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்களை 2019 முன்னிறுத்தினதை முழுமையாக தமிழ்நாட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதையும் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ திடீர்னு அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னு தெரியல எனக்கு. இல்லை, அதற்கு பிறகு வந்த மாற்றங்களை நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய பிரதமர், ஒரு நிலையான பிரதமராக யார் இருக்கிறா, அடுத்து இந்தியாவை வழிநடத்தி செல்பவர் யாராக இருப்பார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது மோடி அவர்களுக்கு எதிர்த்தரப்புல சற்று பின்னடைவா தான் இருக்கு. அவ்வளவு தூரம் வந்து ஒரு நிலையானவரா இல்ல அப்படிங்கிறப்ப இவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதான். நீங்க சொல்றது காங்கிரஸா பாஜகவா என்ற கேள்வி இங்கே எழும்போது நீங்கள் சொல்கிறது நடக்கும். ஆனால் இங்கே வந்து திமுகவா அதிமுகங்கிறது தான் இன்றைக்கி இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இவங்களில் யார் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இருக்குது. அப்படி வரும்போது இது மோடியினுடைய அலை இங்கே வீசுமான்னு எனக்கு தெரியலை. நான் இன்னொன்று சொல்கிறேன், 2019 சுனாமி அலை வீசிச்சு நான் சொன்னேன். அப்போ கூட மாணிக் தாக்கூர் அவர்களால் 1,45,000 வாக்குகள் வித்தியாசத்தை தான் ஜெயிக்க முடிஞ்சது. பல தொகுதிகளில் 3 லட்சம் 4 லட்சம் வித்தியாசம் ஜெயித்தப்போ இங்கே அந்தளவுக்கு தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதனால் அவருக்கு இங்கே வாய்ப்பு இப்போ ரொம்ப குறைவு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அசெம்பிளி 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே திருமங்கலம், திருப்பரங்குன்றம், அருப்புக்கோட்டை, சிவகாசி, சாத்தூர், விருதுநகர் 6 தொகுதிகள் இருக்குது. இந்த 6 தொகுதிகள்லையும் அதிமுக 3,80,000க்கு மேலே வாக்குகள் வாங்கி 32% வாங்கியிருக்காங்க. இந்த 6 தொகுதியில் ஆவரேஜ். திமுக 27.85% தான் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் உண்மையிலேயே அங்கே அந்த பக்கம் 8.1% வாங்கியிருக்காங்க. டிஎம்டிகே தேமுதிக 6.65% வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொன்னார் அவர், நான் வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது, எங்கள் தலைமை எந்த கணக்கில் ராதிகா அவர்களை தேர்வு செய்தாங்களோ நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு சொன்னார். வெளிப்படையாக அவரால் சொல்ல முடியாது, நம்மளால் சொல்ல முடியும். ராதிகா அவர்கள் அவங்க அப்பா வந்து நாயுடு கம்யூனிட்டி, அவருடைய கணவர் நாடார் கம்யூனிட்டி. இந்த சமுதாய வாக்குகளை குறிவைத்து தான் அவர் அங்கே நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த சீனிவாசன், ராமசீனிவாசன் வந்து அந்த தொகுதியில் ரொம்ப காலமாக ஒரு 5 ஆண்டு காலம் கடுமையாக உழைச்சவர். அவர் தான் தொகுதின்னு சொன்னாங்க, அவரை மதுரை தூக்கிட்டாங்க பக்கத்தில். இப்போ அவர் அதிருப்தியில் இருக்கிறதா தான் கேள்விப்படுறேன். அப்போ நீங்கள் இங்கே அவர் வந்து வேலை செய்வார் ராதிகாவுக்காங்கிறது கேள்வி தான். அவர் மதுரையில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். இந்த மதுரையில் இவங்க இந்த தொகுதியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இந்த தொகுதியில் உண்மையிலே யார் பார்த்தா நாடார் சமூகமோ நாயக்கர் சமூகமோ பலமாக அடுத்த 2 பலமான சமுதாயங்கள் தான். முதல்ல 30% முக்குளத்தூர் தான் இருக்காங்க இங்கே இந்த தொகுதியிலையும். அதனால் இந்த 2 ஜாதி வாக்குகளும் கிடைக்கும், 2 சமுதாயத்தினுடைய வாக்குகளும் ராதிகாவுக்கு கிடைக்குங்கிறது சரியாக இருக்காது. ராதிகாவை நாயுடுன்னு ஏற்றுக்குருவாங்களா? நாயுடுக்கு ஓட்டு அங்கே இருக்குது, தெலுங்கு ஓட்டு, நாயுடுன்னு சொல்கிறத விட தெலுங்கு ஓட்டுகள் இருக்குது. ரெட்டியார் நாயுடு எல்லாம் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நாடார் வாக்குகள் இருக்குது. சரத்குமாரை நாடார்னு ஏற்றுக்குருவாங்க. ராதிகாவை நாயுடுன்னு ஏற்றுக்குருவாங்களா? அவங்க அப்பா நாயுடு, அவங்க அம்மா நாயுடு இல்லை.
இப்போ கனிமொழிக்கு அதே தானே பிரச்சனை. நாடார்னு ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களே. விருதுநகரில் அது தூத்துக்குடியில் நாடார் கூட்டமைப்பு சார்பாக விடுத்த அறிக்கையில் அவர் நாடார்னு ஏற்றுக்கிற மாட்டோம், அவரை நாடார் கேண்டிடேட் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. அதனால் சமுதாயம் ரீதியாக இது நம்ம இங்கே பார்க்கிறோம். இங்கே என்ன வரும்னா, இந்த சமுதாய வாக்குகள் பார்க்கும்போது இவர் விஜயகாந்த் அவர்கள் அந்த தொகுதியில் அவர் குடும்பம் வீடு ஊர் இருக்குது. அதனால் அவர் தான் அங்கே மண்ணின் மைந்தரா அவர் பையன்தான் இருப்பார். சரி, முக்குளத்தோர் அதிகமா இருக்காங்க அப்படின்னா இப்ப அதிமுக கூட்டணியோட இருக்கு. அதிமுகல ஓபிஎஸ் தரப்புல தான் முக்குளத்தோர் சமூகத்துடைய வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது உங்களுக்கு முக்குளத்தோர் வாக்குகள் எப்படி தேமுதிகவுக்கு வரும்? அதிமுக கூட்டணியில இருக்கிறப்ப முக்குளத்தூர் வாக்குகள் யாருங்க சொன்னது ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்குங்கிறது? எங்கள் முக்குளத்தூர் வந்து எவ்வளோ சதவீதம் இருக்கிறாங்க, எவ்வளோ வாங்கினார் இவரே நம்ம போட்டி போட்டவர் யார்? தினகரன் தான். அவர் எவ்வளோ வாங்கிட்டார், எத்தனை சதம் வாங்கிட்டார்? அதில் முழுமையாக அவருக்கு போடலையே. நான் நினைக்கிறேன் ஜாதி ஓரளவுக்கு வேலை செய்யுங்க, முழுமையாக ஜாதி ரீதியாக மக்கள் வாக்களிக்கிறது இல்லை. அது கண்டிப்பாக இல்ல. அப்படி பார்த்தோம்னா தென் தமிழ்நாட்டுல 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல நிறைய தொகுதிகள் போனதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் போயிருக்கும். 10ல 22 தொகுதிகள். அவ்வளவு தொகுதிகள் போனதுக்கு காரணமும் சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் இல்லாததான் காரணம்னு சொல்றது உண்மைதானே? உண்மை. அப்ப இந்த முக்குளத்தோர் வாக்குகள் எப்படி இப்ப தேமுதிக வரும்? அவரால் எவ்வளோ % வாங்க முடிஞ்சுச்சு? முக்குளத்தூர் அனைவருமே அவருக்கு வாக்கு போட்டிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார், பல தொகுதிகளில் ஜெயிச்சிருப்பார். ஒவ்வொரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க. ஒரு நிமிஷம், ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் பேசுங்க. ஆக்சுவலி எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஜாதி மதம் அப்படின்ற முறையில வந்து நாங்கள் வந்து சீட்டு கொடுக்கறது கிடையாது. அது நான் வந்து அதை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுடைய சிஸ்டம் அது மாதிரி, எங்களுடைய கட்சியுடைய நடைமுறை அது மாதிரி. ஸோ அதனால வந்து ஈவன் எங்களுடைய ஒரு சில இடத்துல மைனாரிட்டியாக உள்ள ஒரு கம்யூனிட்டியில இருந்து கூட ஒருத்தரை வந்து நாங்க வந்து நிறுத்தி வந்து அங்க வின் பண்ணியிருக்கோம். அது எந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, அதாவது அந்த ஜாதி வாரியா அவங்கலாம் வந்து ரொம்ப மினி ஸ்கூலா இருந்திருப்பாங்க. அவங்கள கூட வந்து ஒரு மத்த ஒரு ஜாதி வந்து பெருவாரியாக இருக்கிற இடத்துல நிறுத்தி நாங்க ஜெயிச்சதெல்லாம் வந்து வரலாறு. அதுக்காக நான் இப்ப நிறைய வந்து பட்டியலே கூட சொல்ல முடியும். அதனால நம்ம வந்து இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, முக்குளத்தோர் இவங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள், நாடார் இவங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அதெல்லாம் வந்து கடைசியில ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரி அமையும். கடைசியில தேர்தல் முடிஞ்சது பிறகு நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ இந்த ஜாதியை நம்பி இருந்தாரு இந்த வாக்காளர், இந்த வேட்பாளர், பட் அவருக்கு வந்து அந்த ஜாதியை கைவிட்டுடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பேசி இருக்கிறோம். அதனால இதை வந்து நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார கொண்டு போய் இந்த ஜாதி இவங்களுக்கு தான் ஓட்டளிப்பார்கள், இந்த மதம் இவங்களுக்கு தான் ஓட்டளிப்பார்கள் அப்படின்றத வச்சு நம்ம பேசுறதே வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கலை அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தோட ஒரு உதாரணம் சொல்லும் போது, இஸ்லாமியர்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வந்து தரவு ஒவ்வொரு தடையும் வந்துகிட்டு இருக்கும்போது, கடந்த முறை நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து இஸ்லாமிய பெண்கள் பெருவாரியாக வந்து பாஜகவுக்கு வாக்களித்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து மிக அதிகமான ஒரு மார்ஜினோட வந்து அங்க வந்து பாஜக வந்துச்சு. அப்ப நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய தேர்தலாகத்தான் அணுக வேண்டுமே ஒழிய, கடந்த தேர்தல் அதுக்கு முன்னாடி தேர்தல்ல இப்படி எல்லாம் வாக்களிச்சார்கள், அதனால இப்பொழுது வந்து வாக்களிப்பார்கள் என்று நாமளே சுருக்கிக் கொள்வது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன். இங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இந்த தனி தொகுதி பொது தொகுதி அப்படிங்கிற ரீதியில தான் இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சாதிய அடிப்படையா வச்சு. ஆனா பாஜகவில் அப்படி இல்லை அப்படிங்கறத அவர் சொல்றாருல. தனி தொகுதியில பொது வேட்பாளர் இந்த தொகுதியில எங்கேயாவது நிறுத்தியிருக்காங்களா அவங்க? அல்ல, அது தமிழ்நாட்டில் பொது வேட்பாளர்களை என்ன, அதாவது தலித் வாக்காளர்களை பொது தொகுதியில் நிறுத்தியிருக்காங்களா? எங்கேயா நிறுத்தியிருக்காங்க சொல்லுங்க. வட இந்தியா பேச, நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ வட இந்தியாவில் நீங்கள் சொன்னால் எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் சொல்லுங்கள், இந்த தேர்தலில் நீங்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க, அது கிடையாது. நீங்கள் ஜாதி ரீதியாக பார்த்து நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட ஜாதி வகுப்பு வாரியாக பார்த்து தான் நீங்கள் ராதிகாவை நிறுத்துறீங்க. விருதுநகரில் ஓபிஎஸ் அவர்களை 90% முக்குளத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை நிறுத்துறீங்க. கவுண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை கோவையில் நிறுத்துறீங்க. நீங்கள் ஏன் கோவையில் ராமநாதபுரம் எங்களுக்கு பலமான தொகுதின்னு சொன்னீங்க, பிரதமரே போட்டி போடுவார்னு சொன்னீங்க, அங்கேயே அண்ணாமலை நிறுத்த வேண்டியதானே? நீங்கள் அவர் கவுண்டர் பகுதிகளில் போய் நிறுத்துறீங்க. எல்லாம் திட்டமிட்டு தான் நீங்களும் பண்ணுறீங்க. அதுக்கு எதிராக இருக்க, அது பலனளிக்காத தான் என்னுடைய கருத்து.
நீங்கள் சொல்கிற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சிவகாசி பொறுத்தவரை இந்த தொகுதியில் இருக்குங்க, பட்டாசு சிவகாசி மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்க பல ஊர்கள், அருப்புக்கோட்டை, எல்லா ஊர்களையும், சாத்தூர்லேயும் கூட பட்டாசு தொழில்கள் இருக்குது. அது இன்னொன்று அங்கே பெரிய தொழில் என்பது ஜவுளி தொழில். ரெண்டுமே இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்குது. நீங்கள் சீன பட்டாசுகள் நிறுத்தி வைங்க சொன்னீங்க, ஆனால் நிறுத்தலை. சீன பட்டாசு வந்துட்டு தான் இருக்குது. பட்டாசு ஆலைகளுக்கு நீங்கள் 1000 கோடி ஏதோ உதவித்தொகை தருவதாக சொன்னீங்க, ஒன்றும் தரலை. விருதுநகரில் ஜவுளி பூங்கா கொண்டு வருவேன்னு நீங்கள் கொண்டு வரலை. இது மாதிரி பல பிரச்சனை உங்களுக்கு எதிராக இருக்குங்க. நீங்கள் அங்கே அந்த தொகுதியில் சமுதாயத்தை விட்டுருங்க, அதை நீங்கள் பார்க்கலைங்கிறீங்க, நல்ல விஷயம். சமுதாயத்தை பார்க்காம தான் இருக்கணுங்கிறேன் நான். சமுதாய ரீதியாக மக்கள் வாக்களிக்கிறது இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சின்ன பகுதி தான் அந்த மாதிரி மூவ் ஆகுறாங்க. பெரும்பாலான மக்கள் எந்த ஜாதியிலையும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பக்கம் போகிறதில்ல. வன்னியர்களே போகிறதில்ல. பாமகவை விட வன்னியர்களுக்காக உழைச்ச கட்சி எதுவும் கிடையாது. அவங்களே 30% கூட போகிறதில்ல அவங்களோட. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தில் தொழில் ரீதியாக அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பட்டாசு ஆலைகளில் தொடர்ந்து விபத்து நடந்துக்கிட்டே இருக்குங்க, நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதான் ஜெயிச்சாங்கல்ல. 2014 அதிமுகவில் இருந்து டி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்ப இவங்க எல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டியது தானே மத்திய அரசு? கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, கடுமையான அழுத்தம் கொடுக்குறாங்க. கூட்டணியில் இருக்கும்போதும் அழுத்தம் கொடுத்தாங்க, இல்லாத போதும் அழுத்தம் கொடுத்தாங்க. பட்டாசு ஆலைகளுக்கு பல்வேறு நிவாரணங்களை அதிமுக ஆட்சியில் தான் வாங்கி கொடுத்தாங்க. பட்டாசு ஆலை அதிபர்கள் பூரா அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நோட்டீஸே போட்டாங்க, நடந்துச்சு. பட் என்னென்னா அடிப்படையான விஷயங்கள் அவங்களுக்கு மத்திய அரசு செய்யணுங்க. ஜவுளி பூங்கா மத்திய அரசு தான் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அமைக்கலை விருதுநகரில். அது அங்கே 2 தொழில்கள் தாங்க பிரதானமாக இருக்குது. அதை நீங்கள் பாதுகாக்கணுமா இல்லையா? பட்டாசு ஆலைகள் இன்றைக்கி நலிந்து போயிருக்குது. ஏராளமான ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதை நம்பி இருந்த தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க. அதை நீங்கள் பெரிய முக்கியமான பிரச்சனையை எடுத்து நீங்கள் நடத்தலை, எதுவுமே செய்யலை. மத்திய அரசாங்கம் தான் இதில் பெரிய அளவுக்கு செஞ்சுருக்க முடியும். அதனால் உங்கள் மேலே இங்கே அந்த தொகுதியில் கடுமையான அதிருப்தி இருக்குன்னு நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். சரி, விருதுநகரை பொறுத்த வரைக்கும் பாஜக வெர்சஸ் தேமுதிக, ராதிகா சரத்குமாரா, விஜய பிரபாகரனா அப்படிங்கிற களம் இருக்கு அப்படின்னு விருந்தினர்கள் கூறியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். விருந்தினர்களுக்கும் நன்றி.